நிதியை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓஹோ. யாரு கேட்டா என்ன சொல்றாங்க? நிதியமைச்சர். ஓஹோ. அந்த அம்மா பாட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஒன்றிய அரசோட இந்தியாவோட நிதியமைச்சர். நிதியமைச்சர் எவ்வளவு பெரிய போஸ்டிங். அந்த அம்மா கிட்ட போய் ஒரு லூசு சொல்லுது. என்ன சொல்றாங்க? இந்த கக்கூஸ் வாடை வருது. ஓஹோ. சொல்ற ஆளை பாருங்க. அது போடி அந்த ஏஐ ஓட்ட சொன்னா முடிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற யாராவது வேலை பார்க்கறவங்க சொன்னா முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி ஒண்ணு சுத்தம். அத நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சர் சொல்றாங்க. நிதியமைச்சர் அந்த அம்மா என்ன சொல்லணும்? ஏப்பா இத போய் என்ன சொல்ற? இதெல்லாம் பெரிய விஷயம் ஐயா. உச்சா போறது ஆய் போறது நான் பார்க்க முடியும். இதெல்லாம் அப்படித்தானே சொல்லணும். ஒரு ஒன்றிய அமைச்சர் அப்படித்தானே சொல்லணும். அவங்க ஒண்ணு ஒன்றிய அமைச்சருக்கு வேலையை பாருங்க. நிதியை கொடுக்கிற வேலையை விட்டுவிட்டு கக்கூச சுத்தம் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நிதியமைச்சர். அப்படியே நிதியை கொடுக்க சொன்னா எங்க சொல்றாங்க? தட்டுல போடுங்கோ. காசே தான் கடவுள்னு நீங்க காலங்காலமா தட்டுல வாங்கிட்டு இருந்தத அது மக்கள் சொத்தாக உண்டியலுக்கு கொண்டு வந்ததுதான் திராவிட இயக்கம். அதுதான் திராவிட இயக்கம். தட்டுல உள்ளத உண்டியல போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது இல்ல. ஆமா, தட்டுல கொண்டு போட்டு மக்களுக்கு சேர்த்து அது கோயிலுக்கே திருப்பி செஞ்சா அது எப்படி கோயில வச்சிருக்க? கோயில வச்சிருக்க? கோயிலத்துக்கே பள்ளியூர் பெருக்கத்தை சொல்லி கொடுத்த யாரு? நாங்க ஏன் கோயில வச்சிருக்கோம் தெரியுமாடா? கோயில என்ன அரசியா வச்சிருக்கு தெரியுமா? இந்த காஞ்சிபுரத்துல தெய்வநாதன் ஒருத்த மாதிரி ஆளு நிறைய பேர் இருக்கான். அந்த வேலையெல்லாம் பண்ணுவான்னு கோயில நாங்க வச்சிருக்கோம். அரசு வச்சிருக்கு. ஆமா, அத உண்டியல போடாதீங்க தட்டுல போடுங்கன்னு சொல்லுது.